ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி. 4 நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக வீடியோவே போட முடியல. நான் பேசுகிற வாய்ஸ் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2-3 நாளாக சரியான த்ரோட் இன்ஃபெக்ஷன். லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக எனக்கு ஃபீவரு. ஸோ இப்படியே பேக் டு பேக் இருக்கிறதுனால சுத்தமாக எனக்கு வீடியோஸ் போடவே முடியல. ஸோ இன்றைக்கி இனிமேட்டு டெய்லி கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி டியூஸ்டே ஹஸ்பண்டோட லஞ்ச் பேக்ஸ் தான் பேக் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி சொல்கிறேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது நல்லா பொரிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயத்தை கம்மியாக சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன்லாம் போட்டு, நான் எப்போவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன். தக்காளி போட்டுட்டு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுமே நீங்கள் அதை கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பாப்பாங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு இட்லியும் சாம்பார் வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு சாம்பார் சாதமும் அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கன் தொக்கு, குடிக்கிறதுக்கு அவகேடோ ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.